என்னோட நேம் அபிஜா. முதல்ல நான் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நான் ஓட ஆரம்பித்தது 12 வயசுலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து நான் ஓடுறேன். எனக்கு இப்போ வயசு வந்து 32 ஆகுது. இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஓட்டத்தில் ஒரு எண்டில் நானே கஷ்டப்பட்டு ஒரு எம்ஃபில் வரைக்கும் முடிச்சுட்டு காலேஜில் ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறேன். அந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேசும்போது அழுக வருது. ஒரு 4 months கூட என்னால் இருக்க முடியல. எனக்கு உடம்பு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அப்புறமா ஓகே இதுக்கு மேலே இந்த ஜாப் கண்டினியூ பண்ண முடியாது, ரிலீவு. அப்புறமா பார்த்திங்கன்னா 2017 என்னோடய பொண்ணுக்கு வந்து அப்போது 11 month காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு என்னோடய புக்ஸை எடுக்கிறேன் படிக்கிறதுக்காக. 2017 படிக்கிறேன். ஒவ்வொரு அட்டம்ப்டும் 2 mark 3 mark கிடைக்காது. டைப்பிங் முடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. டைப்பிங் முடித்தா ஒரு 2-3 markல வந்து ஜாப் கிடச்சிரும், டிஃபரன்ஸ் இருந்தாலும் கிடச்சிரும் அப்படின்னாங்க. ஓகே, அந்த குழந்தைய வச்சுட்டு அப்புறம் 2018-19 டைப்பிங் கம்ப்ளீட் பண்ணுறேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா 10 mark டிஃபரன்ஸு, டைப்பிங்லேயும் ஜாப் கிடைக்கல. அந்த டைமில் தான் 2018 ஒரு Group 2 ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணுறேன். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு Group 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து எப்பயுமே எப்போ விடுவாங்கன்னா ஒரு 6 month ஆஃப்டர் தான் விடுவாங்க. அந்த ரிசல்ட்டு விட்டு ஒரு 2 monthsல எப்பயுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் கிளியர் பண்ண அந்த ப்ரிலிம்ஸ் மட்டும் கரெக்டாக நான் எக்ஸாம் எழுதி 30 daysல ரிசல்ட் வருது. 2 monthsல மெயின்ஸ் நடக்குது. என்னால் அந்த ஷார்ட் பீரியடில் புதுசாக ஒரு மெயின்ஸு போய் நம்ம வந்து யூபிஎஸ்சி எழுதுகிற மாதிரி ரிட்டனில் எழுதணும். என்னால் அதை வந்து என்ன பண்ண முடியலன்னா அந்த மெயின்ஸு கிளியர் பண்ண முடியல. ஓகே, 2018 அந்த எக்ஸாம் நடக்குது, அதுவும் ஃபெயிலு. ஓகே, உடனே மறுபடியும் என்ன வருது, கோவிட் வந்துருச்சு. கோவிடில் ஃபுல்லாக எந்த நோட்டிஃபிகேஷன்ஸும் வரல. அப்பையும் கான்ஃபிடெண்ட்டாக படிக்கிறேன். இந்த டைம் நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம், டைம் கிடச்சிருக்கு, நல்லா படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் பேப்பர் அப்படின்னு 2 இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ். இன்னொரு 100 markக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும். இந்த கோவிடில் ஃபுல்லாக இந்த கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஐ திங்க் இது வந்து 2020 நவம்பர்-டிசம்பர் டைமில் டிஎன்பிஎஸ்சி ஒரு சிலபஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க புதுசாக. இனிமேல் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கிடையாது, ஜிகே படித்தா போதும்னு. அந்த சிலபஸ் ரிலீஸ் பண்ணதும் கோவிட் டோட்டலாக லாக்டவுன் வருது. உட்காந்து ஜிகே மாங்குன்னு படிக்கிறோம். படித்தாச்சு. 2021 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் மாறுது. என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டாலின் சார் வந்து ஆட்சிக்கு வந்ததும் இல்லை நாங்கள் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலபஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே ஜிகே ஃபுல்லாக படித்து வச்சிட்ருக்கோம், சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு மேட்ரு என்னென்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஜென்ரல் இங்கிலீஷ் தான் ஆப்ஷனல் பேப்பராக படிச்சிருந்தேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, தமிழ் நாங்கள் வந்து தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சிலபஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. 2021 டிசம்பரில் சிலபஸை சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேஞ்ச் பண்ணி விடும்போது இன்னும் 2 monthsல Group 2 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதுக்கு முன்னாடி ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கிற எனக்கு திடீர்னு ஒரு 100 markக்கு ஜென்ரல் தமிழை வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஜென்ரல் தமிழ் படிச்சிட்ருக்கேன். அப்போ தான் சாரோட வீடியோஸை பார்த்துட்டு சாருக்கு கால் பண்ணி ஒரு செஷன் எடுத்துக்கிட்டேன். என்ன நடந்தது அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, Group 2க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷனை செட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ப்ரிலிமினரிக்கு என்னென்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிகே அப்படின்னு செட் பண்ணுறாங்க. அப்போயுமே நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறேன். என்ன நடக்குது அப்படின்னா, நான் போய் ஜென்ரல் தமிழ் தான்
செஷன் எடுத்துக்கிட்ட வாட்டியும் நான் வந்து பண்ணுறேன், இதுதான் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறேன். தமிழ் அப்படின்னு வச்சு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்புகிறேன். அனுப்பிட்டு படிச்சிகிட்டு இருக்கிறேன் என் பாட்டுக்கு. எனக்கு May 22 வந்து எக்ஸாம் நடக்க போகுது. நான் February March 17 சம்திங் அது வரைக்கும் தான் என்னென்னா எங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட். மறுபடியும் 1 மந்த் சார்கிட்ட செஷன் எடுத்துகிட்டேன். மறுபடியும் 1 மந்த் வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே போகிறேன். அப்ளிகேஷன் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ளிகேஷனை எடிட் பண்ணலாம். எனக்கு நாளைக்கு எனக்கு எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கான அந்த எடிட்டிங் ஃபைனல் டேட்டு முடிய போகுது. இன்றைக்கி ஒரு நைட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். எனக்கே தெரியுது தமிழ் வந்து நான் படித்தா கண்டிப்பாக ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சார் செஷனில் வந்து எப்பயுமே சொல்லுவார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, அப்பா நான் உங்ககிட்ட இதை ஒப்படைச்சிட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லணும்னு. அன்றைக்கி திடீர்னு அந்த 6 o'clock என்ன நடந்துன்னு தெரியல. அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறதுப்பா, எனக்கு இந்த டைம் நான் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் தமிழில் நான் எழுதி கிளியர் பண்ண முடியாது. அப்படியே உக்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. அவங்களும் என் கூட ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்க, இப்போ ஜென்ரல் தமிழ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி படிச்சிட்டிங்களா, எப்படி போகுது அப்படிங்கிறாங்க. தமிழ் வச்சு என்ன படிக்கிறது, எனக்கெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். டக்குன்னு அவங்க கேட்குறாங்க, நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் மாற்றிடலாமா அப்படின்னு. இது வந்து எப்படி நடந்ததுன்னே தெரியல. நாளைக்கு எனக்கு அப்ளிகேஷன் எடிட்டிங் லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி எனக்கு நைட் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த இது கால் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே எனக்கு எக்ஸாமு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 60 days தான் இருக்குது. அன்றைக்கி ஈவினிங் 8 o'clock போய் அப்ளிகேஷன் எடிட் பண்ணி ஜென்ரல் தமிழ் அப்படின்னு இருந்ததை ஜென்ரல் இங்கிலீஷும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வரேன். வந்து இன்னும் 60 days படிக்கணும், 100 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். தெரியாது, சாரோட ட்ராக்கு கேட்டுட்டு என் பாட்டுக்கு படித்தேன். எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்தேன், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். November 8 எனக்கு ப்ரிலிமினரி ரிசல்ட்டு ரிலீஸ் ஆச்சு. நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டேன். எனக்கு ஃபெப்பில் வந்து மெயின்ஸ் நடக்க போகுது. நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் மெயின்ஸு. எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது, கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடுவேன். அது எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக. இந்த டைமு எல்லாமே சாரால் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.